குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து திங்கட்கிழமை, உலக காசநோய் எதிர்ப்பு தினம். உலக காசநோய் எதிர்ப்பு தினம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அது வந்து அதுவும் காசநோய்ங்கிறது இப்போ எல்லாருக்குமே குழந்தைக்கு கூட வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு இது பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் மாதம் திங்கட்கிழமை 24/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். இன்றைக்கி வந்து தசமி திதி வந்து காலை 1:30 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் இன்றைக்கி 12க்கு மேலே உத்திராட நட்சத்திரம். அதற்கு பிறகு உத்திராடம் திருவோணம் நட்சத்திரம். அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம். தசமி திதி இன்னைக்கு இருக்குது. நாளைக்கு வந்து பெருமாளுக்குரிய ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதத்தினோட பலனை வந்து நான் சொல்லியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கோம். உத்தியாஜிதம், சித்த யோகம், அமிர்த யோகம், சீதாதேவி விரதம், சங்கரன் கோவில், கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம், ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம், உலக காசநோய் எதிர்ப்பு தினம். சூரிய உதயம் 6:20, மீன நாளிகை வந்து 2:58, திதி வந்து தசமி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் ராகு சுக்கிரன் சூரியன். சரியான உற்சாகத்தோடு வேலை செய்ய தொடங்கினால் வெற்றி நிச்சயம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 6:30 to 7:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 1:00 to 2:30, மாலை 7:30 to 8:30. இன்றைக்கி வந்து சூலம் கிழக்கு, பரிகாரம் வந்து தயிர், கரணம் 9 to 10:30. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1:00 to 3, யமகண்டம் 10:30 to 12. இன்றைக்கி சந்திராசிரமம் மிருகசீரிடம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். ராசி பலன்: மேஷம் நற்செயல், ரிஷபம் எதிர்ப்பு, மிதுனம் வெற்றி, கடகம் கவலை, சிம்மம் பாராட்டு, கன்னி நன்மை, துலாம் தடங்கள், விருச்சிகம் கவலை, தனுசு தாமதம், மகரம் மேன்மை, கும்பம் வரவு, மீனம் முயற்சி. இதில் வந்து கும்பம், அதாவது மேஷம் மிதுனம், சிம்மம், கன்னி, மகரம், கும்பம், இந்த ராசிகளை தவிர மற்ற ராசிகள் அனைத்தும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இது இன்றைக்கு. நாளைய இன்று உலக காசநோய் எதிர்ப்பு தினம். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைக்கு வந்து ஏகாதசி திதி, சர்வ ஏகாதசி, திருவோண விரதம். திருவாசி ஏகாதசி அன்னைக்கு திருவோண விரதம் நாளை. ஒவ்வொரு துன்பமும் ஒரு வழிகாட்டி, இதே நன்மைக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு வந்து இருங்க, இன்னைக்கு 10ஆம் நாள் திங்கட்கிழமை தசமி திதி. 10ஆம் நாள் திங்கட்கிழமை தசமி திதி. மிருத்யு சுபம் விளக்க. இன்றைக்கி வந்து ஒரு சுபகாரியம் அது இதுன்னு ஆரம்பிக்கிறதெல்லாம் விளக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி யுகாதி பண்டிகை என்னைக்கு, அதாவது பங்குனி அமாவாசைக்கு மறுநாள் தான் யுகாதி பண்டிகை வரும். பங்குனி அமாவாசை வந்து சனிக்கிழமை. பங்குனி மாதம் 15ஆம் நாள், மார்ச் 29ஆம் நாள் வந்து அமாவாசை. அதற்கு பிறகு 16ஆம் நாள், அதாவது பங்குனி 16ஆம் நாள், 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து யுகாதி பண்டிகை. திதித்துவயம் சைத்ர சுத்தம், இஷ்டி, சந்திர தரிசனம், ஸ்வேத சாராக கல்பாதி, சித்தகணபதி விரதம். யுகாதி பண்டிகை தெலுங்கு வருட பிறப்பு. வசந்த நவராத்திரி அன்னைக்கு ஆரம்பம்.
யுகாதி பண்டிகை வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்னைக்கே வசந்த நவராத்திரி ஆரம்பம். அதில் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வசந்த நவராத்திரி செய்யுங்க. நமது வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வசந்த நவராத்திரி யுகாதி பண்டிகை அன்னைக்கு தொடங்குது. அதனால் கோவில்கள்லாம் செய்வாங்க. நம்ம வீட்டில் ஒரே நவராத்திரி பூஜை தான் செய்வோம். ஆனால் இதை நீங்கள் வீட்டில் நினைத்து அந்த தேவியை நினைத்து செய்யுங்க. அதே மாதிரி பங்குனி அமாவாசைக்கு மறாவது நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே யுகாதி பண்டிகை வரும். தெலுங்கு வருட பிறப்பு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இது வச்சுட்டோமா, யுகாதி பண்டிகை பற்றி பேசியிருக்கோம். அடுத்தது கிரக நிலவரம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை பங்குனி மாதம் 10ஆம் நாள். மேஷத்தில் ஒன்றில், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் மாந்தி, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், ராகு. சுக்கிரனும் புதனும் வக்ரமாக இருக்கின்றார்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்னு பார்த்துட்டோம். 6 தான் ஆயிருக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பல் நோய்கள் ஆவாரப்பட்டையுடன் வரகு வைக்கோல் போட்டு கொளுத்தி பொடி செய்து வைத்து பல் துளக்கினால் பல்வலி நீங்கும். பல் நோய் நீங்க ஆவாரம்பட்டை கொஞ்சம் அந்த இது ஆவாரம்பட்டை, இந்த லவங்கம் இதெல்லாம் பொடி செய்து வச்சு நம்ம பல் விளக்கணுன்னாக்கா ரொம்ப ரொம்ப அந்த இது வராது, பல் சொத்தை நீங்கும், பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இனிப்பு நைட்டில் சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு வந்து நைட்டில் சாப்பிட்டோன்னா சொத்தை பல் வரும். அதே மாதிரி அரிசி பகல்லையே சாப்பிட்டோன்னா உடனே வாய் கொப்பளிச்சிருங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். சாப்பிட்டுட்டு வாய் கொப்பளிச்சிட்டிங்கனாவே அது கரெக்டாகிடும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 6 கிரக சேர்க்கை, அதாவது சனி பெயர்ச்சி அன்னைக்கு நமக்கு வந்து 6 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. 6 கிரக சேர்க்கை மீன ராசியில் மார்ச் 29ஆம் தேதி முதல் நடக்கின்றது. அது உபய ராசியாக இருக்கிறது, நீர் ராசியாக இருக்குது. காலபுருஷ தத்துவப்படி வந்து இது வந்து பாதத்தை காலபுருஷ தத்துவப்படி மீனம் வந்து 12வது ராசி. அப்போ வந்து நமக்கு உடலில் வந்து கால், அதாவது கடைசி இதான காலில் வந்து வீக்கம் ஏற்படும் எல்லோருக்குமே. பிராமணர்களுக்கு அது குரு ராசியில் குரு ஆட்சியாக இருக்கிற இதில் ஏற்படுகிறதுனால பிராமணர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். சூரிய கிரகணத்தோடு வருவதால் இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியாது. அது ஜலராசியாக இருப்பதால் நீர் சம்பந்தப்பட்ட நீர் இருக்கின்ற அண்டார்டிகா, ஐரோப்பா அந்த இதில் வந்து ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படும். நிலச்சரிவு, பனிப்பாறை உருகும், மக்கள் கூடும் இடங்களுக்கு ஆபத்து ஏற்படும். முன்ன வந்து 6 கிரக சேர்க்கை வந்து தனுசில் ஏற்படும். ஒரு ஜாதகத்திலேயே ஒரு கிரகம் வந்து நிறையா கிரகம் வந்து ஒரே ராசியில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும் இருக்குது. அதற்கு பரிகாரம் தெய்வ வழிபாடு தான். தெய்வத்தை சிந்தனையை செய்து கொண்டு ஏதோ ஒன்றை பாராயணம் செய்து கொண்டு நாமத்தை பாராயணம் செய்தாலே போதுமானது. ஓகேங்க, மக்கள் கூடும் இடங்களுக்கு ஆபத்து. தனுசில் ஏற்படும் பொழுது கொரோனா வந்தது, மக்களுக்கு அந்த கஷ்டம் வந்தது. அதுதான் இது நடக்கும். கோவிட் ஏற்பட்டது, மறுபடியும் வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கும். அது வந்து சூரிய கிரகணம் வந்து நமது இந்தியாவில் தெரியலை. பொருளாதார பிரச்சனை ஏற்படும் எல்லாத்துக்குமே. தனுசில் உள்ள அப்படி ஏற்படும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை ஏற்படும். மக்கள் இடம்பெயரும் வாய்ப்பு உண்டு. மக்கள் வந்து அது வந்து ஜலராசியாக இருக்கிறதுனால இடம்பெயர்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதற்கு ஒரே வழி பெருமாள் வழிபாடு தான். இதற்கு இந்தியாவிற்கும் உண்டு. ஆனால் இந்தியாவில் தெரியலனாலும் இந்தியாவிற்கு ஒரு சில இடர்பாடுகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தால் எல்லாரும் மீனம், சிம்மம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி. மே மாதம் அதற்கு அடுத்த 2026 மே மாதம் வரைக்கும் இருக்குது. ஷேர் மார்க்கெட் நன்றாக இருக்கும். குரு வீடு மீனராசியில் இருப்பதனால் சனி பெயர்ச்சி சிம்மம் ஆரோக்கிய குறைபாடு வேணும். ஆரோக்கிய குறைபாடு நடக்கும் சிம்ம ராசிக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிம்ம ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக, ஆரோக்கிய குறைபாடு நடக்கும். இருங்க, நான் ஏற்கனவே அது உங்களுக்கு இந்த பதிவு கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன்.
சனிப்பெயர்ச்சி திருக்கணிதப்படி 2025 சனிப்பெயர்ச்சியின் பலன்கள் பங்குனி மாதம் 29, பங்குனி மாதம் 15, 29/3/2000 சனிக்கிழமை இரவு 9:40 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனத்திற்கு செல்கின்றார். அது மேசத்திற்கு விரயச்சனியாகவும், ரிஷபத்திற்கு லாபச்சனியாகவும், மிதுனத்திற்கு கர்மச்சனியாகவும், கடகத்திற்கு பாக்கிய சனியாகவும், சிம்மத்திற்கு அஷ்டமச்சனியாகவும், துலாத்திற்கு கண்டகச்சனியாகவும், கன்னிக்கு கண்டகச்சனியாகவும், துலாத்திற்கு ரோகச்சனியாகவும், விருச்சிகத்திற்கு பஞ்சமசனியாகவும், தனுசிற்கு அஷ்டமச்சனியாகவும், மகரத்திற்கு சகாயச்சனியாகவும், கும்பத்திற்கு பாதச்சனியாகவும், மீனத்திற்கு ஜென்மசனியாகவும் வருகின்றார். இதில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் கும்பம், மீனம், மேஷம். ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம் இவர்களுக்கெல்லாம் மகரத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேசம், கன்னி, சிம்மம், கும்பம், மீனம். சக்கை போடும் ராசிகள் ரிஷபம், கடகம், மிதுனம், தனுசு, மகரம், துலாம், விருச்சிகம். அதனால் இதில் நாம் இதுதான் சனிப்பெயர்ச்சி பலன்கள். 6 கிரக சேர்க்கை. 6 கிரக சேர்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் இதுதான். மேஷம், கன்னி, சிம்மம், கும்பம், மீனம். கவனமாக இருங்க. சிம்மத்துக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு வரும், மேஷத்துக்கும் ஆரோக்கிய குறைபாடு வரும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மக்கள் கூடுகின்ற இடத்திற்கு பெருமாள் வழிபாடு, சூரியனார் கோவில் வழிபாடு. அதனால் இதை நீங்கள் இருங்க. ஆனால் சனி பகவான் கெட்டது பண்ணுவாருன்னு நல்லதும் பண்ணுவார். அவரை மாதிரி கொடுக்குறவங்க யாருமே இல்லை. ஆகையினால் குரு வீட்டிலேயே நமக்கு அது நடக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பிராமணர்களுக்கோ, சைவத்தில் இருக்கிறவங்களுக்கோ, அதாவது குருன்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது. அதற்கு ஒரே வழி பெருமாள் வழிபாடு. நீங்கள் இதை செய்தாலே போதுமானது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். மறுபடியும் நாளைக்கு நான் மறுபடியும் இதை தொடர்ந்து ஒரு சில இதெல்லாம் நான் சொல்கிறேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னும் சனிப்பெயர்ச்சி பலன்களுடைய இன்னும் விரிவாக நாம் இன்னும் நல்லா பார்க்கலாம். நான் இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 6 கிரக சேர்க்கை என்பது அது எவ்வளோ காலத்திற்கு எந்தெந்த கிரகம் எப்படி பெயர்கின்றது, எப்படி நடக்கும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம்.